ரெக்கைகளை வந்து அப்படி அப்படி ரெக்கைகள் போது அடிக்குது. ரெக்கைகளை மேலும் கீழும் போடும்போது லிஃப்ட் வருது. அந்த சக்தி, லிஃப்ட் சக்தி அந்த பறவை பறக்கிறதுக்கு. அது டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணா டெய்லை சேஞ்ச் பண்ணும். அதை காமிச்சு அது உயிர் என்ன, அதுக்கு வந்து எது மோட்டரு எது என்ஜினு, இட்ஸ் லைஃப் பவர். அதாவது அந்த லைஃப் இட் செல்ஃப் இது பவர் ஆகும், இது பறவைக்கு பவர் ஆகும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி 10 minutes எக்ஸ்பிளைன் பண்ணார். அவர் காலையில் சொல்லி கொடுத்தாரு தியரி, ஈவினிங்கில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக காமிச்சுட்டார். எனக்கு அந்த அதே ஒரு நாளில் எப்படி பறவை பறக்கும், என்ன எந்த விதமாக பறக்கும், அந்த எந்த கருவிகள் அது யூஸ் பண்ணுறது அப்படின்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆனால் ஒரு முக்கிய காரியம், அன்றைக்கு தான் நான் வந்து நினச்சேன், என் கல்வி நான் என்ன பண்ணாலும் இப்போ இது பறக்கும், எது பறக்குமோ பறக்கும் விஞ்ஞானத்தை பற்றி, பறக்குகின்ற ஃப்ளைட் சயின்ஸ்